வந்து போற உறவுகளுக்கு அங்கே படுப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள். நீங்கள் ஒரு தொழிற்சாலையை வைத்து நடத்துகிறீர்கள் என்றால் கிழக்கு பார்த்து. இந்த வாஸ்து சாஸ்திரத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு அமைதி வேணும் பார்த்து அவர்கள் அமர்ந்து படிக்கின்றவாறு படிக்க வைத்தால் மனதில் அது பதிவுகளாகும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அவர்கள் அந்த வாழ்க்கையை துவங்குவது அந்த இடம்தான் சிறப்பான இடம். தெற்கு பார்த்து உனக்கு அந்த பிளாட் இருந்துச்சுன்னா நீ கிழக்கு பார்த்து வீடு கட்டு. வணக்கம் சாமி. வாஸ்து சாஸ்திரம் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. மனையடி சாஸ்திரமும் வாஸ்து சாஸ்திரமும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று கலந்து இருந்தால் தான் அந்த வீடு நல்லா இருக்கும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி குழந்தைகள் நல்லபடியாக கல்வி கற்கணும் அப்படின்னா கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த மூளையில் கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து அவர்கள் அமர்ந்து படிக்கின்றவாறு படிக்க வைத்தால் மனதில் அது பதிவுகளாகும். அதுபோலவே திருமணமான உடனே அவங்களுக்கு முதல் நாள் வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு அதே கன்னி மூளை தான் சிறப்பானது. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அவர்கள் அந்த வாழ்க்கையை துவங்குவது அந்த இடம்தான் சிறப்பான இடம். அதுபோல அக்னி ரூம்ல, அக்னி பகுதியில் பெட்ரூம் இருந்துச்சுன்னா வந்து போற நண்பர்கள், வந்து போற உறவுகளுக்கு அங்கே படுப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு அக்னி மூலையில் நீங்கள் படுக்கை அறை அமைத்து அவர்களுக்கு தராதீர்கள். அதே போல ஈசானியத்தில் படுக்கை அறை அமைத்து கணவன் மனைவி அங்கே நீங்கள் இரவை அங்கே உறங்குவதற்கான சூழ்நிலையை தவிர்த்து விடுங்கள். வயோதிக காலத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் அந்த ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய அந்த படுக்கை அறையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுபோல வாயு மூலை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே திருமணமான தம்பதிகளில் அவர்களை அங்கே அந்த முதல் நாள் இரவு தங்க வைப்போமானால் கூடுமானவரை அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தை தப்பி தவறி பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த கன்னி மூலை என்பதைத்தான் தேர்வு செய்து தருவார்கள். நீங்கள் ஒரு தொழிற்சாலையை வைத்து நடத்துகிறீர்கள் என்றால் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து நீங்கள் அமர்ந்து உங்களுடைய நிர்வாக அறைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அது சிறப்பாகவும் இருக்கும். சரி, கன்னி மூலையிலேயே எல்லாரும் பீரோ இந்த நிர்வாகம் எல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா வெற்றி பெறுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்பார். அவர் கேட்கறது நியாயமானது தான். அந்த கன்னி மூலையில ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கன்னி மூலையில நல்ல அருளாற்றல் இருந்துச்சுன்னா அவ்வாறு செய்கிற போது நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். இது இல்லாம இந்த வாஸ்து சாஸ்திரத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு அமைதி வேணும். அது 4 வாசல் வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் 4 வாசல் வச்சா லட்சுமி கடாட்சம் அப்படின்றலாம் சொல்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். இன்னும் சொல்லப்போனா மேற்கு வாசல் இருக்கக்கூடியவங்களும் தெற்கு வாசல் இருக்கக்கூடியவர்களும் உயர்ந்த நிலைக்கு சிறிது சிறிதாக கீழே இறங்கி கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த மேற்கும் தெற்கும் அவ்வளவு பாவப்பட்ட திசையா என்று நாம் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. பாவப்பட்ட திசை என்று சொல்ல முடியாது. சூரியன் மறைகின்ற பகுதி மேற்கு. இந்த இரண்டும் தெற்கும் மேற்கும் சூரியனுடைய அஸ்தமானத்தை அது சந்திக்கிற திசை. ஆகையினால இந்த 2 திசைகளை கூடுமான வரை ராஜநிலை என்று சொல்லக்கூடிய அதை வைப்பதை தவிர்க்க வேண்டும். உன்னுடைய நண்பர்கள் வீடு, ஃப்ரெண்டு வீடு அல்லது அங்க இருக்கவங்க இங்க இருக்கவங்க எல்லாம் பாரு, தெற்கும் மேற்கும் ஒரு சரிவை
சந்தித்து கொண்டிருக்கும். சரி, ராசியில தெற்கு தான் அவனுக்கு வாசல் வைக்கணும், மேற்கு தான் வாசல் வைக்கணும் அப்படின்னு இருந்தா அப்புறம் அது செஞ்சுதானே ஆகணும். அப்படின்னா செஞ்சுதான் ஆகணும். இருந்தாலும் கீழ் திசை என்பது சூரியன் உதிக்கக்கூடிய திசை. கிழக்கும் வடக்கும். சூரியன் கிழக்கிலிருந்து மெதுவாக வடக்கு நோக்கி நகர்வார். ஆயினாலதான் கண்ணை மூடிக்கிட்டு கிழக்கும் வடக்கும் வாசல் வச்சிருவாங்க. ஆக தெற்கும் மேற்கும் வாசல் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு வாசல் கிழக்கே வைத்துக்கொள் அல்லது வடக்கே வைத்துக்கொள். இல்லைங்க, ரோடு எனக்கு கிழமேற்குல இருக்கு, பிளாட் தெற்கு பார்த்து இருக்கு, நான் எப்படி கிழக்கு பார்த்து நான் வைக்க முடியும், எனக்கு ரோடு பார்த்து தானே வாசல் வைக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நான் தடை சொல்ல முடியாது. நான் இருக்கின்ற நிலையைத்தான் சொல்ல முடியும். தெற்கு பார்த்து உனக்கு அந்த பிளாட் இருந்துச்சுன்னா நீ கிழக்கு பார்த்து வீடு கட்டு, கிழக்கு பார்த்து வீடு கட்டி தெற்கே ஒரு சிறியதாக உன்னுடைய ராசியின்படி ஒரு வாசலை அமைத்துக் கொள்வாயானால் கிழக்கு பார்த்து ஒரு வாசலை அமைச்சுக்க. அப்ப ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி முழுமையாக ஒரே நிலையில் சொல்லிவிட முடியாது. இதில் நல்ல அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வாஸ்து சாஸ்திரம் பார்க்கக்கூடிய திறமையானவர்களையும் நல்ல உணர்வு உள்ளவர்களையும் அழைத்து அவரவர்கள் வீடுகளை பார்த்து நீங்கள் பலனடையுங்கள். நான் என்னுடைய தர்மத்தை சொல்லி இருக்கிறேன். ஆனால் வாஸ்து சம்பந்தமான தொடர்புகளை என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டாம் என்பதையும் உங்களிடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது.